அணு ஆயுத ஐஏ வந்து என்ரிச் யுரேனியம் வந்து தயார் பண்ணுறாங்க ஈரான். இன்னும் வந்து அவங்க நியூக்ளியர் ஆர்சனலோ, நியூக்ளியர் வெடிபொருளோ, நியூக்ளியர் வார்ஹெட்டோ அவங்க பண்ணலை. ஆனால் என்ரிச் யுரேனியம் பண்ணியிருக்கிறத வைத்து கொண்டு, என்ரிச் யுரேனியமும் புளூட்டோனியமும் இருந்தாலே என்ரிச் யுரேனியம் இஸ் ஃபிசைல் மெட்டீரியல். அப்போ இந்த ஃபிசைல் மெட்டீரியலை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃபிசைல் மெட்டீரியலை வந்து அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சாலே இதன் மூலமாக அவர்கள் அணு ஆயுதத்தை தயாரிக்கக்கூடும் என்ற அனுமானம் தான். அணு ஆயுதம் இருக்கா அப்படின்னா இது இல்லை. ஈரான் இன்னும் அணு ஆயுதம் தயாரித்தது மாதிரி ஒரு தகவலும் இல்லை. அப்போ இந்த அணு ஆயுதத்தை தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கா அப்படின்னா இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஈரான் வந்து அணு ஆயுதத்தை தயார் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் தயார் பண்ணிச்சா அப்படின்னா அதுக்கு எவிடன்ஸ் இல்லை. ஸோ ஐஏ வந்து டிக்ளேர் பண்ணுது, நீ என்ரிச் யுரேனியத்தை நியூக்ளியர் ஆப்ளிகேஷன்ஸ் அதை தாண்டி அதை மீறி நீ வந்து என்ரிச் யுரேனியத்தை தயாரித்து நீ வந்து ஒரு அணுசக்தி வல்லமை பெற்ற நாடாக மாறுவதற்கு முயற்சிக்கிறாய் என்று ஐஏ குற்றம் சாட்டுது. அப்போ அந்த குற்றச்சாட்டை இஸ்ரேல் வைத்து நாங்கள் அதனால தான் அவங்களை அடிக்கிறோம்னு சொல்லி இவங்க காரணம் கற்பிக்கிறாங்க. அவருடைய அதுதான் முதல் காரணம் என்பது அல்ல, அது காரணம் அல்ல. அடிப்படை பிரச்சனையை நம்ம முதல்ல பார்க்கணும். என்ன அடிப்படை பிரச்சனை? இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்குமான பிரச்சனை. அதுதான் அடிப்படை.